வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நீ இல்லாமல் நான் இல்லை கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஷைலவும் கார்த்திக்கும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்து வெளியே வந்தார்கள். இப்போ எங்க போகலாம் ஷைலு என்றவனிடம், எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க, எங்க போகலாம் என்று அவள் திருப்பி கேட்கவும் சிரித்துவிட்டு, உனக்குள்ள நிறைய பயம் இருக்கு, நீ சகஜமாகவே இல்லை, உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய மாத்தணும் என்றவன். ஆமா, இதுல மட்டும்தானே பயம், கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்குதுன்னு கிட்ட வராம போயிடுவியோ என்றான் கேலியாக. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன பயம், உங்களோட தானே இருக்க போற, நீங்க என்கிட்ட பயப்படாம இருந்தா சரி என்று இதழுக்குள் சிரித்து கொண்டே கூறியவள் முகத்தை அவன் பார்க்காத வண்ணம் திருப்பிக் கொண்டாள். ஷைலுவின் தைரியமான பேச்சிற்கு ஆச்சரியத்துடன் அவள் முகத்தை திருப்பி பார்த்துவிட்டு, நீ என்னை என்ன செய்தாலும் எனக்கு சம்மதம்தான் என்று கண்ணடிக்கவும் அதற்கு வெட்கத்துடன் சிரித்துவிட்டு மெதுவான குரலில், கார்த்திக், இதரோடு யாராவது பார்க்க போறாங்க என்று எச்சரித்தவளை, பார்க்கட்டும், யாராவது கேட்டா ஷீ இஸ் மை கேர்ள் அப்படிம்ப என்று அவள் தோளின் மேல் கையை போட்டு கொண்டான் கூலாக. ஆஹா, இன்னைக்கு ஐயா பயங்கரமான ரொமான்டிக் மூட்ல இருக்கார் போல இருக்கு என்று சிரித்தவளுக்கு, பின்ன மனசுக்கு பிடிச்ச பெண்ணோட வெளியில வந்தா சந்தோஷமா தானே இருக்கும் என்ற பதிலடி கொடுத்தான். அவனின் பதில் சிரிப்பை வரவழைக்க மௌனமாக சிரித்தவளிடம், சுரேஷ் வர்றதுக்கு எப்படியும் 5:30 ஆயிடும், அது வரைக்கும் இந்த வெயில்ல சுத்துறதை விட மாயாஜால் போய் ஹிந்தி ஃபில்ம் பார்க்கலாமா என ஷைலு ஒத்துக்கொண்டதும் மாயாஜாலுக்கு போனார்கள். குச் உச் ஹோத்தாவில் ராணி முகர்ஜியும் ஷாருக் கானும் விழுந்து விழுந்து காதல் செய்வதைக் கண்டு கார்த்திக் சிரித்து கொண்டே, காதல் வந்தாலே இலக்கணம் இல்லாம போயிடுறது, இவங்க படத்துல இப்படி காதல் செய்வது மாதிரி நடிக்கிறாங்களே, நிஜத்துல தன் மனைவியை எப்படி காதலிக்க முடியும், என்னைக்காவது ஒரு நாள் இந்த நடிப்பு அவங்க வாழ்க்கையில கால வாரி விட்டுடாது என்று கேட்க, இருக்கலாம், அதனால தானோ என்னவோ சினி ஆக்டர்ஸ் மத்தியில டைவர்ஸ் அதிகமா இருக்கு என்றவள் பெருமூச்சை விடுத்தாள். நீ ஏண்டா இப்படி பெருமூச்சை விடுற, நான் நடிகன் இல்லையே என்று சீண்ட, உங்களுக்கு உத கிடைக்கும் என ஒரு விரலால் பத்திரம் காட்ட அந்த விரலை பிடித்து கொண்டு, உதைய தவிர வேற ஏதாவது தந்தா நல்லா இருக்கும் என மறுபடியும் சீண்டினான். ஷைலு சிரித்து கொண்டே, யூ நாட்டி பாய் என்று அவன் தோளில் சாய்ந்து கொள்ளவும் அவளை தோளோடு அணைத்து கொண்டே படம் பார்க்க அதிலேயே ஆழ்ந்து விட்டனர். சுரேஷின் கால் வந்ததும் இருவரும் மாயாஜாலை விட்டு வெளியே வர, எப்படி போச்சு பொழுது, நேரமே போதாதே என கேலி செய்ய ஷைலு வெட்கத்தில் தலை குனிய கார்த்திக் அவள் கையை இறுக பிடித்து கொண்டான். சாப்பாடு கிடைக்காதவனுக்கு ஒரு ரொட்டி துண்டு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவானோ, அந்த மாதிரி இந்த ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளுடா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் சுரேஷ் என்றான் நிகழ்ச்சியுடன். டேய் விடுடா, நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஷைலு எங்க வீட்டு செல்லப்பெண், ஸோ நோ ஃபார்மாலிட்டிஸ், உங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்றவன், அடுத்தது என்ன ப்ரோக்ராம் என்றான். ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை, டி நகருக்கு போய் ரூமுக்கு போயிடலாம் என முடிவு செய்ய மூவரும் கிளம்பினார்கள். சுரேஷுடன் சேர்ந்து ஷைலு வேண்டாம் என்று மறுக்க கார்த்திக் நல்லி சில்க்ஸில் சுடிதாரும் புடவையும் வாங்கி ஷாப்பிங்கை முடித்து கொண்டு ரூமுக்கு வந்து சேர்ந்தார்கள். நான் நாளைக்கு பெங்களூர் போறேன், நீ பாண்டிக்கு வந்தா வீட்டுக்கு வாடா என்ற நண்பன் சுரேஷை அழைக்க, கண்டிப்பா வர, ஷைலுவை பாண்டியில விட வரும்போது உனக்கு ஃபோன் செஞ்சுட்டு வர, நீ எங்க வீட்டுக்கு எப்போ வர என்றான் கேள்வியாக. ஷைலுவை லேசாக அணைத்தபடி, இப்ப வேண்டாம் சுரேஷ், எங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஜோடியா வரோம் என்றான் தீவிரத்துடன். நண்பனின் தீவிரம் புரிந்தாலும், நடத்துங்க தலைவா என்றவனின் பார்வை குறும்பாக ஷைலுவின் மேல் தாவ அவள் வெட்கத்துடன் தலை குனிய புன்னகையுடன், சரிடா, நாங்க கிளம்புறோம், வீட்டுல அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்று விடை பெற்றவன், நீ சொல்லிட்டு வா ஷைலு, நான் கார்ல வெயிட் பண்றேன்
என்றபடி காரை நோக்கி சென்றான். கார்த்திக் ஷைலுவின் கையை பிடித்து கொண்டு, உன்னால இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தண்டா. நான் வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிச்சது இல்லைன்னாலும் இந்த மாதிரி த்ரில்லான சந்தோஷத்தை அனுபவிச்சது கிடையாது என்றான் காதலுடன். அவனின் காதல் செறிந்த வார்த்தைகள் பெண்மையின் உள்ளத்தை குளிர வைக்க, நானும் முதல் முறையா இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்சவரோட ஒரு நாள் முழுவதும் சந்தோஷமா நாளை கழிச்சிருக்கேன். தேங்க்ஸ் கார்த்திக் என்றாள் அதே உணர்வுடன். அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டு, சீக்கிரம் பாண்டிக்கு வந்துடு ஷைலு என்ற கார்த்திக்கின் ஏக்கம் கலந்த குரல் அவளுள் இனிய அதிர்வுகளை தோற்றுவிக்க, விழிகளாலேயே அவனுக்கு பதிலளித்து விட்டு விடை பெற்று கிளம்ப, கார்த்திக் அவளின் கையை பிடிக்க என்னவென்று திரும்பி அவளை இழுத்து அணைத்து கொண்டான். ஷைலவும் அவனை அணைத்து கொண்டு, மணியாச்சு கார்த்திக் என்று கிசுகிசுக்க, விலக மனமில்லாமல் விலகி அவளுடன் வந்து விடை கொடுத்தவன், சீக்கிரம் பாண்டிக்கு வந்துடு, உனக்காக நான் காத்திருப்பேன் ஷைலு என மெதுவாக அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூற, சம்மதமாக தலையசைத்து விடைபெற்றாள். ஷைலுவுக்கு கையசைத்து விடை கொடுத்த கார்த்திக்கின் செல்போன் சிடுங்க எடுத்தவனிடம், கண்ணா, நாளைக்கு திவ்யா அமெரிக்காவிலிருந்து வராள்னு உன் சித்தி ஃபோன் செஞ்சிருக்காங்க. அதனால நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் அவளை அழைச்சிக்கிட்டு வரோம். நீ நாளைக்கு வந்துடுவியா என்ற தாய்க்கு உடனே பதில் கூறாமல் அமைதி காத்தான் யோசனையுடன். எதிர்பக்கம் மௌனத்தில் ஆழ்ந்து விடவும், என்ன கார்த்திக் பதிலே இல்ல என்ற தாய்க்கு, இல்லம்மா, நாளைக்கு நான் பெங்களூர் போறேன். அங்க கொஞ்சம் கம்பெனி வேலை இருக்கு. அது முடிஞ்சதும் பாண்டிக்கு வரேன். திவ்யா கிட்ட சொல்லிடுங்க என்று போனை கட் செய்ய, மகாவும் பெருமூச்சுடன் போனை வைத்தார். மகாவின் தங்கை அஞ்சலி, அவர் கணவர் ராஜன், இவர்களின் ஒரே புதல்வி திவ்யா. அஞ்சலி அமெரிக்காவில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்க, ராஜன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்ய, திவ்யா ஃபேஷன் டிசைனிங் படித்து கொண்டிருந்தாள். இந்த வருடம் படிப்பை முடிப்பதால் பெற்றவர்களுக்கு லீவ் இல்லை என்பதால் இவளை மட்டும் அனுப்பி வைக்கிறார்கள். போனை வைத்துவிட்டு படுக்கையில் படுத்தவனுக்கு ஷைலு தன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் காதலும் அவனை நெகிழ வைத்தது. மனமெல்லாம் என்று ஷைலுவிடம் பேசினதும் அனைத்ததும் இம்சை செய்ய, அவள் பக்கத்தில் இல்லாமல் ஏனோ உலகமே வெறுமையாக போன மாதிரி மனம் தவித்தது. இப்படியே தொடர்ந்தால் ஷைலு இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற மெலிதான பயம் எழ, இறுக கண்களை மூடி தூங்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவனின் முயற்சியை முறியடிக்கும் விதமாக சுரேஷின் கால் அழைக்க, ஹாய் சுரேஷ், என்னடா இப்பதானே பேசிட்டு போன, அதுக்குள்ள போன் பண்ற என்று ஆச்சரியப்பட்டவன், ஷைலு என்ன செய்யறா என்றான் ஆர்வமாக. ஷைலு சாப்பிட்டுட்டு அவ ரூமுக்கு போயிட்டா. இன்னைக்கு அவன் முகத்துல பார்த்த சந்தோஷத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை கார்த்திக். அதுக்கு தேங்க்ஸ்டா என்றான் நெகிழ்ச்சியுடன். ஹேய், இது என்ன இப்படியெல்லாம் பேசுற? நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையில நாங்க 2 பேருமே இந்த நாளை இனிமையா அனுபவிச்சோம். நீ இல்லாம வேற யாராவது அவன் மாமனா இருந்தா நாங்க இப்படி சந்திச்சிருக்க முடியுமாங்கிறதே சந்தேகம் என்றவன், நானே உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன் என்றவன் அவன் வேலையை பற்றி விசாரித்தான். நானும் உன் வேலை பத்தி விசாரிக்கணும்னு நினைச்சேன் கார்த்திக். முதல்ல நானே சொல்றேன், நான் விமானம் தயாரிக்கும் கம்பெனியில குவாலிட்டி ஆபீஸரா இருக்கேன். நல்ல வேலை, நல்ல சம்பளம், ஜாலியா இருக்கேன். ஆனா இப்ப கொஞ்சம் நெருக்கடி என்றான் சுருதி குறைந்தவனாக. நண்பனின் குரலில் தெரிந்த திடீர் தொய்வு கார்த்திக்கை உசுப்ப விசாரித்தவனிடம், உனக்குத்தான் தெரியுமே, எங்களுக்கு ஒரு ஜுவல்லர்ஸ் இருக்கு. அதை இத்தனை வருஷம் அப்பா தான் கவனிச்சாருன்னு இப்போ அதை நான் கவனிச்சாக வேண்டிய கட்டாயம். அதான் ஒரே குழப்பமா இருக்கு என்று முடிக்கும் முன்னரே மற்றவன் இடையிட்டான். இதில் என்னடா குழப்பம் இருக்கு? உன் வேலையை விட்டுட்டு உங்க கடையை கவனி, இல்ல அதுக்கு நம்பிக்கையான ஆளை போடு என்றான் தீர்வாக. நீ சொல்றத நானும் யோசிச்சுட்டேன். என் வேலையை விடுறக்கு மனசு இல்ல. நான் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த துறை இது. அதான் யோசிக்கிறேன். நகை கடைக்கு நம்பிக்கையான ஆள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் என்றான் அலுப்பாக. டேய் சுரேஷ், நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காத. நீ நல்ல கிரியேட்டிவ் மைண்ட் உள்ளவன். அப்படி இருக்கும்போது இந்த மூளையை உன் நகைக்கடைக்கு யூஸ் பண்ணா உன் பிசினஸ் வளரும், உனக்கும் நல்ல பேர் கிடைக்கும் இல்லையா? ஆனா நீ இப்ப செய்யற வேலை யார் வேணும்னாலும் செய்யலாம். நகைக்கடை அப்படி அல்ல. உன் திறமையை நிரூபிக்க நல்ல சான்ஸ்
என்ற நண்பனின் பேச்சு சுரேஷை யோசிக்க வைத்தது. சில வினாடிகள் கழித்து, நீ சொல்றது சரிதான் கார்த்திக். கிட்டத்தட்ட 1.5 மாசமா ஒரே தலைவலியா இருந்துச்சு. ஆனா இப்ப வேலையை விட முடியாது. என்ன நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதை முடிச்ச பிறகு வேலையை ரிசைன் செஞ்சுட்டு நீ சொன்ன மாதிரி செய்யலாம்னு முடிவு செஞ்சுட்டேன். தேங்க்ஸ்டா என்றான் குழப்பம் நீங்கிய தெளிவில். அவனே தொடர்ந்து, சரி உன்னை பத்தி சொல்லுடா, உன் கனவுகள் நிறைவேறுச்சா என்ற நண்பனுக்கு, நான் நினைச்ச மாதிரியே சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சு வெற்றிகரமா நடத்திக்கிட்டு வரேன். இப்ப 4 பிரான்ச் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்காவில் ஆரம்பிக்க ஒரு ஐடியா இருக்கு என்றதுமே, எனக்கு தெரியும்டா, படிப்புல உன்னோட டெடிகேஷனை பார்த்து நினைச்ச நிச்சயம் நீ எதிர்காலத்துல பெரிய ஆளா வருவேன்னு. அதே மாதிரியே சாதிச்சுட்டடா. யூ ஆர் கிரேட் கார்த்திக் என்று சிலாகித்தான் மற்றவன். இந்த பெருமை எனக்கு மட்டுமில்ல சுரேஷ், என் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்துத்தான். அவர்களோட உறுதுணையோடு தான் சாதிச்சேன். அதான் இந்த வெற்றிக்கு காரணம். என் தொழிலுக்கு மட்டும் இல்லை, என் காதலுக்கும் அவங்க தான் பெரிய சப்போர்ட் என்றான் பெருமிதமாக. நீ உண்மையில லக்கிடா கார்த்திக். நல்ல அப்பா அம்மா, நல்ல காதலின்னு எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதா அமைஞ்சு போச்சு. உண்மையில நீ தேவதைகளால் ஆசிர்வதிக்கப்பட்டவன்தான் என்ற நண்பனை இடையிட்டான். இல்ல சுரேஷ், காதலி என்ற வார்த்தை திருத்திக்கொள். ஷைலு என் எதிர்கால மனைவி, அதனால எதிர்கால மனைவினே சொல் என்று சுரேஷை திருத்த சிரிப்போடு ஏற்றுக்கொண்டான். கார்த்திக்கின் பேச்சில் ஞாபகம் வந்தவனாக, ஷைலுவ எப்படி எங்க சந்திச்ச என்று சுவாரஸ்யம் கூட கேட்ட நண்பனுக்கு அதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தவன் எதையோ நினைத்து கொண்டவனாக, டேய் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டனே. திவ்யா நாளைக்கு அமெரிக்காவில் இருந்து எங்க வீட்டுக்கு வரா. உனக்கு அவளை ஞாபகம் இருக்கா என்றான் சிறு சந்தேகத்துடன். இத்தனை வருட ஓட்டத்தில் தன் தங்கையை மறந்திருப்பானோ என்றுதான் கேட்டான். ஆனால் சுரேஷோ சற்றும் யோசிக்காமல் ஞாபகம் இருக்கு என்றதும் ஆச்சரியப்பட்டவனிடம், ஆனா நான் அவளை பத்தி நினைச்சதே இல்லை என்றான் ஆயாசமாக. ஆனா அவ உன்னை மறக்கவே இல்லையே. உன்னை பத்தி போன வருஷம் கூட கேட்டாளே. எனக்கு உன்னை பத்தி ஒரு தகவலும் தெரியாததால நான் ஒன்னும் சொல்லல என இப்பொழுது சுரேஷுக்கே சற்று ஆச்சரியம்தான். ஓ, இப்ப திவ்யா என்ன செய்யறா என்று விசாரித்தவனுக்கு அவள் ஃபேஷன் டிசைனிங் முடித்ததை பற்றி கூறி, அவளுக்கு இந்தியாவில் வேலை செய்யத்தான் ஆசை. அதான் இங்க வரா. உன் மனசுல அவளை பத்தின ஐடியா இருக்கா சுரேஷ் என்றான் கேள்வியாக. இது வரைக்கும் இல்ல. ஆரம்பத்துல காதலை பத்தி ஐடியா இல்லாமத்தான் இருந்த. அப்புறம் நடுவுல இந்த குழப்பம். இப்ப சரியா சொல்ல தெரியல கார்த்திக் என்றான் தெளிவில்லாமல். இதையெல்லாம் மறந்துடு. திவ்யா உன்னை 4 வருஷத்துக்கு முன்னால பார்த்து விரும்புறேன்னு சொன்னா. இன்னைக்கு வரைக்கும் அவன் மனசுல நீதான் இருக்க. ஆனா உன் மனசுல அவளை பத்தின எண்ணமே இல்லை என்கிற. சரி, நீ இப்ப எதுவும் சொல்ல வேணாம். முதல்ல வீட்டுக்கு வா, அவகிட்ட பேசு. அதன் பிறகு உன் மனசுல இருக்கிறத சொல். என்னடா ஓகேவா என்றான் அவன் குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக. நாம் விரும்புபவர்களை விட நம்மை விரும்புபவர்களை கல்யாணம் செய்து கொண்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும்னு என் அம்மா அடிக்கடி சொல்வாங்க. அவள் மனதில் இன்னும் நான் இருக்கேனா பார்க்கலாம் என்றான் அதே குழப்பத்துடன். இதில் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். அவ மனசுல நீ இருக்க என்பது தீர்க்கமான ஒரு விஷயம். இருந்தாலும் நான் பெங்களூர் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். நீயும் ஷைலுவும் வந்துடுங்க என்ற முடிவை கூற, டே சந்தடி சாக்குல சிந்து பாடுவாங்கன்னு சொல்வாங்களே, அது இதுதானா என்றான் கேலியாக. சிரித்து கொண்டே, மேபி சுரேஷ், என்னால அடிக்கடி இங்க வந்து பார்க்க முடியாதே. என் கம்பெனி வேலையே நிறைய இருக்கு. அங்கே நான் மாலை நேரத்துல ஷைலுவை பார்க்கலாமே என்ற உண்மையை ஒத்துக்கொண்டான். ஓ ஓகேடா, ஆனா என்னால ஒரு 10 நாளைக்கு எங்கேயும் நகர முடியாது. ஏன், ஞாயிற்றுக்கிழமை கூட ஜுவல்லரி ஷாப் வேலை கொஞ்சம் இருக்கு. அதனால நான் ஃப்ரீ ஆனதும் உனக்கு ஃபோன் பண்ற என்றவன். அது சரி, உனக்கு எதையும் வெளிப்படையா சொல்லும் தைரியம் இருக்கும்னு தெரியும்டா. ஆனா இந்த விஷயத்துல இவ்வளவு தைரியம் கூடாது மகனே என்றான் குறும்பாக. நண்பனின் குறும்புக்கு சிரித்து, உண்மையை சொல்ல ஏன் பயப்படணும்? நீயும் காதலிச்சு பார், தானாகவே அதிகமா தைரியம் வந்துடும். நீதான் பயந்தாங்குழியாச்சே என்று நண்பனின் காலை மாற, ஆமாப்பா, உன் அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லதா, ஒத்துக்கிற. நீங்க வீராதி வீர சூராதி சூரனாச்சே என்று சிரித்தவன்
ஆனா ஒண்ணு கார்த்திக், உனக்கு அமைஞ்ச ஷைலு உனக்கு நேர் எதிர். பதிலுக்கு மாறினான். நீ வேணும்னா பாரேன், எங்க கல்யாணத்துக்கு பிறகு அவளோட பயத்தை எல்லாம் போக்கிடுவேன். அவளை பார்த்து நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு மாத்தி காட்டுற என்றான் சவாலாக. நீதான் நினைச்சதை சாதிக்கிறவனாச்சே, நிச்சயம் நீ செய்வாய் என்று கூறி சிரித்துவிட்டு, சரிடா, ரொம்ப நேரம் பிளேடு போட்டுட்டம் போல் இருக்கு, என் காதுல ரத்தம் வருது, உனக்கு வருதா என்றான் சீண்டலாக. ஆமா, எனக்கு கழுத்துல ரத்தம் வருதுடா, ஆனா என் ஷைலு கிட்ட பேசினா மட்டும் ரத்தமே வராது என்று கார்த்திக் அவன் வழியிலேயே போய் காலை வரைவிட, அட பாவி, இப்படி கவுத்துட்டிய, உன்னை பத்தி தெரிஞ்சும் நான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டனே என்று நொந்து போய் சுரேஷ் புலம்ப கார்த்திக் வாய் விட்டு சிரித்தான். ஓகேடா, நாளைக்கு 5 மணிக்கு பெங்களூர் ஃப்ளைட், ஷைலு கிட்ட நாளைக்கு ராத்திரி ஃபோன் செய்யறேன்னு சொல்லிடு என்றவனை, ஓகே தலைவா என்று சுரேஷ் நக்கலடிக்க, ஹேய், இப்ப ஏன் என்ன தலைவன்னு கூப்பிட்ட என்றான் புரியாமல். பின்ன எதிர்காலத்துல நான் காதலிச்சா உன்னை தானே ஃபாலோ பண்ணணும், அதான் இப்பவே உன்னை தலைவனா ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்றான் குறும்பாக. அப்படின்னா நீ கண்டிப்பா குருதட்சணை கொடுக்கணும் எனக்கு என்று போலியாக மிரட்டிவிட்டு குட் நைட் என்றவனுக்கு பதிலாக குட் நைட் அண்ட் ஃபோன் வாயாஜ் என்று வாழ்த்தவும், தேங்க்ஸ்டா, சீக்கிரமே நேர்ல என் வீட்டில் சந்திப்போம் என்று கூறி போனை வைத்ததும் மீண்டும் ஷைலு பற்றிய நினைவலைகள் கடல் அலையை போல திரும்ப வந்து கார்த்திக்கை மூழ்கடித்தன. எப்பொழுதும் கண்ணில் இருக்கும் சிறு பயம், வெட்கத்தில் சிவக்கும் முகம், அதிகம் பேசாமல் தேவைப்பட்டால் மட்டுமே பேசும் நிதானம், குழந்தைத்தனமான உள்ளம், இதெல்லாம் என்னை உன்னிடம் பைத்தியமாக்கி விட்டதே. இதோடு உன்னை எப்போது பார்க்க போகிறேன் என்றே தெரியவில்லை. இங்கு நான் உன்னை நினைத்து புலம்புவது போல் நீ யோசிப்பியா ஷைலு என பலவாறு எண்ணியவாறே கண்ணயர்ந்தான் கார்த்திக். அதே நேரம் சுரேஷின் வீட்டில் ஷைலுவின் அறையில் கட்டிலில் படுத்து கொண்டே காலையில் இருந்து கார்த்திக்குடன் செலவழித்த நேரம் எவ்வளவு இனிமையாக இருந்தது என்று யோசித்து கொண்டிருந்தாள். இந்த மாதிரி அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்ததே இல்லை. ஒரு நாளிலே அவன் அருகில் இருப்பது அதிக சந்தோஷத்தை கொடுத்தால், அவன் மனைவியாக அவன் பக்கத்திலே இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் நினைக்கவே இனித்தது. அவன் அருகில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருப்பது போல் இருக்கிறதே, இதை எப்போது நான் திரும்பவும் அனுபவிப்பேன் என மனம் ஏங்கியது. கார்த்திக் தன்னை எந்த அளவு தீவிரமாக காதலிக்கிறான் என்று புரிந்தபோது நெஞ்சுக்குள் 1000 குயில்கள் கூவியதைப் போல இனிமையாக இருந்தது. ஆனால் வீட்டை நினைத்தால் நெஞ்சுக்குள் குளிர் பரவியது. எந்த பிரச்சனையானாலும் கார்த்திக் சமாளித்துக் கொள்வான் என்ற தைரியம் இருந்தும் நெஞ்சுக்குள் ஏனோ ஒரு பய அதிர்வு. என் படிப்பும் நல்லபடியாக முடியணும், எங்கள் காதலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறைவேறணும், சீக்கிரமே கார்த்திக்கின் மனைவியாகிற பாகியத்தை கொடு கடவுளே என்று மனதார வேண்டிக் கொண்டு ஏதேதோ நினைத்து கொண்டே உறங்கிவிட்டாள். காலையில் கார்த்திக்கின் அழைப்பில் விழித்தவளை, ஹாய் ஸ்வீட்டி, வெரி வெரி குட் மார்னிங், எப்படிடா இருக்க என்றான் உல்லாசமாக. அவனின் துள்ளல் அவளையும் தொற்றிக்கொள்ள, ஹாய் குட் மார்னிங் கார்த்திக், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, இப்ப எங்க இருக்கீங்க என்றாள் பதிலுக்கு. நானா எப்படி இருக்கனா, உண்மையை சொல்லவா பொய்ய சொல்லவா என்று குறும்பாக கேட்க, ஷைலு அது என்ன உண்மை என்ன பொய் என்று சிரித்து கொண்டே கேட்க, எங்க ரெண்டையும் சொல்லுங்க என்றாள் ஆர்வமாக. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நீ இல்லாமல் நான் நல்லாவே இல்லை, எந்த நேரமும் உன் நினைப்புதான், உன்னை திரும்ப எப்போது பார்ப்பேன்னு தவிப்பா இருக்கு, பொய் என்றால் நல்லா இருக்க என்றவனின் ஏக்கம் ஷைலுவின் மனதில் நமக்காக ஒரு ஜீவன் ஏங்குகிறது என்ற நினைவே காலை நேர இளங்குளிர் தென்றலாய் வருடியது. தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி, நீங்க பெங்களூர் போகணும்னு சொன்னீங்களே என்று விசாரித்தவளுக்கு, நான் இப்போ ஏர்போர்ட்ல இருந்து தான் பேசுறேன், இன்னும் 5 நிமிஷத்துல கால் வந்துடும், உள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் பெங்களூர் போய் சேர்ந்த பிறகுதான் பேச முடியும், அதான் போறதுக்கு முன்னால என் தேவதையின் குரலை கேட்கலாம்னு போன் செய்தேன். பாதி ஏக்கமும் பாதி குறும்பும் சிரிப்பை கொண்டு வந்தது. சன்னமாக சிரித்து அவனின் ஏக்கத்தை போக்கி சகஜமான மனநிலைக்கு மாற்ற, ஆஹா என் தேவனே,
காலையிலேயே உங்கள் குரலை கேட்க என்ன பாகியம் செய்தேனோ என்று கிண்டலடிக்க அவனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. ஹேய், நீ கிண்டல் கூட செய்வியா? ஐயோ, இந்த நேரத்துல பக்கத்துல இல்லாம போயிட்டனே. என்னை பார்த்தா மட்டும் அம்மணிக்கு பேச்சே வரல. ஆ, அப்படியா ஷைலு என்று கேட்டுக்கொண்டே இருக்கும்போதே பெங்களூர் ஃப்ளைட்டுக்கான அழைப்பு வர, ஓகேடா, ஐ வில் கால் யூ பேக் என்றவனுக்கு ஹாவ் அ நைஸ் ஜேர்னி கார்த்திக் என்று வாழ்த்தினாள். கார்த்திக் போனை வைத்ததும் ஒரு பக்கம் பயமாக இருந்தது. இந்த அளவு என்னை நேசிக்கிறாரே, ஒருவேளை இந்த கல்யாணத்திற்கு வீட்டில் சம்மதிக்கவில்லை என்றால் கார்த்திக்கின் நிலைமை என்ன ஆகும்? இல்லை, நான் தான் என்ன செய்வேன் கார்த்திக் இல்லாமல் என நினைக்கும் போதே வயிற்றில் ஒரு பயப்பந்து உருண்டது. ஒரு நிமிடம் கண்ணை மூடி மனதிற்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களை காப்பாற்ற முருகா என்று வேண்டிக் கொண்டு தன்னை ஆஸ்வாசப்படுத்தியபடி ரூமை விட்டு வெளியே வந்து வழக்கம் போல் தோட்டத்தில் உலாவி விட்டு டைனிங் ஹாலுக்கு வர அத்தையும் சுரேஷும் தனக்காக காத்திருப்பதை கண்டு புன்னகையுடன் இருவருக்கும் காலை வணக்கம் சொன்னாள். பதிலுக்கு சுரேஷ், வெரி வெரி குட் மார்னிங் ஷைலு என்று இழுத்து கூற, என்னாச்சு இவனுக்கு? ஆராயும் நோக்கோடு பார்த்தவளிடம் நமட்டு சிரிப்புடன், பெங்களூர் கிளைமேட் நல்லா இருக்கும் இல்ல ஷைலு என்றான் வேண்டுமென்றே. ஷைலுவுக்கு அவளின் கேலி புரிந்துவிட என்ன பதில் சொல்வதென்று திணற, சுரேஷ் அவளை ஓரக்கண்ணால் பார்த்து சிரிக்கவும், என்னடா திடீர்னு பெங்களூர் பத்தி அவகிட்ட கேக்குற? அவ எங்கடா அங்க போயிருக்கா என்ற இடையில் லாவண்யா புகவும் ஷைலுவுக்கு ஒரு நிமிடம் அப்பாடா என்றிருந்தது. தன்னை சுதாரித்து சுரேஷை பார்த்து லேசாக சிரித்து, ஆ, சூப்பரா இருக்கும் என்று இழுத்து, என்ன சுரேஷ் திடீர்னு பெங்களூர் நினைப்பு? ஏன், நீங்க அங்க போக போறீங்களா என்றாள் அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு. சேச்சா, எனக்கு எந்த நினைப்பும் இல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாவம் துணை இல்லாம தனியா போயிருக்கான். அவன் அங்க போனாலும் மனசெல்லாம் என்று இழுத்து அவசரமாக, எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கும் என்று குறும்பாக கூறி நிறுத்த ஷைலுவின் காது மடல் சூடு ஏறியது வெட்கத்தில். அதை மறைக்க சட்டென்று குனிந்து சாப்பிடுவது போல் பாவனை செய்ய சுரேஷ் அதை பார்த்து கலாட்டாவாக சிரிக்க லாவண்யா ஒன்றும் புரியாமல் முழித்தார். டேய் சுரேஷ், என்ன நடக்குதுங்க? நீ சிரிக்கிற, அவ குனிஞ்ச தலை நிமிராம சாப்பிட்றா என்று மகனிடம் கேட்டவர் மருமகளிடம் திரும்பி, என்னம்மா, ஏன் இவன் சிரிக்கிறான் என்றார் ஒன்றும் புரியாமல். அவரின் கேள்விக்கு ஒரு நிமிடம் விழித்து, அது அது ஒண்ணுமில்ல, எனக்கு தெரியாது அத்தை, அவர் ஏதோ என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்கார் என்று திக்கி திணறியபடியே சுரேஷிடம், என்னை காப்பாற்று என்று அத்தைக்கு தெரியாமல் கண்ணால் கெஞ்ச அதை பார்த்து மேலும் சிரித்துவிட்டு சுரேஷ் தாயின் பக்கம் திரும்பினான். நத்திங்மா, நேத்து பேசும்போது பெங்களூர் கிளைமேட் பிஸ்னஸ் பத்தி பேசுனமா, அதைத்தான் இன்னைக்கு கேட்ட. அவன் மறந்துட்டா போல் இருக்கு, அதான் முழிக்கிறா, வேற ஒண்ணும் இல்ல என்று சமாளித்தவன், சரிம்மா, மாமா போன் செய்தாரா என்று அவரை திசை திருப்பிவிட்டு நமுட்டு சிரிப்புடன் ஷைலுவை நோக்கினான். அவள் லாவண்யாவுக்கு தெரியாமல் கையெடுத்து கும்பிடவும் சுரேஷுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. இருந்தும் தாய்க்காக கஷ்டப்பட்டு அடக்க, நான் இன்னும் அண்ணனுக்கு போனே செய்யல, அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கார், நான் போய் அண்ணிக்கு போன் செய்யணும் என்று வேகமாக சாப்பிட்டு எழுந்து போக ஷைலு அவனை முறைத்துவிட்டு கோபமாக எழுந்து சென்றாள். அவள் பின்னாலேயே வந்து, சாரி ஷைலு, சும்மா விளையாட்டுக்கு செஞ்ச, டோன்ட் பி சீரியஸ் என்று சமாதானம் செய்ய கோபம் தணிந்தவளாக, சேச்ச, நீங்க கலாட்டா பண்ணதுக்காக நான் கோபப்படல, அதை அத்தை எதிரில் செஞ்சதுனால அப்புறம் நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்வேன், அதனால தான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் என்றாள் சமாதானமாக. சரி விடு, இப்ப உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஜுவல்லரிக்கு போயிட்டு வரலாம், முடியுமா என சம்மதித்து அவனுடன் கிளம்பினாள். காரில் செல்லும்போது ஓரக்கண்ணால் அவளை நோக்கி, ஏன் ஷைலு, கார்த்திகை பார்க்காம கஷ்டமா இருக்கா? அவன் இன்னும் சென்னையிலேயே இருந்தா அவன்கிட்ட உன்னை அழைச்சு போயிருப்ப, என்ன செய்யறது, அவன் பெங்களூர் போயிட்டதால முடியாம போயிட்டது, சீக்கிரம் உன்னை பாண்டியில கொண்டு போய் விடுறேன், அவனுக்கும் உன்னை பார்க்காம கஷ்டமா இருக்குமில்ல என்றான் அவள் மனதை புரிந்து கொண்டு. பரவாயில்ல சுரேஷ், நேத்து ஒரு நாள் முழுசும் அவர் கூட இருந்ததே சந்தோஷம்,
நான் அதிகமா எதிர்பார்க்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு இப்போ நடப்பதெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அப்பா கிட்ட எப்படி இத பத்தி பேச போறேன்னு தெரியல. ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா நினைக்கவே பயங்கரமா இருக்கு. எண்ணும் போதே கண்களில் பயம் கசிந்தது. ஷைலுவின் பேச்சில் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவன், நீ சொல்றதும் சரிதான். கார்த்திக் உன் மேல உசிரியே வச்சிருக்கான். இந்த கல்யாணம் கை கூடலைன்னா அவன் உடஞ்சு போயிடுவான். எது எப்படியானாலும் சரி, உங்க கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். மாமா கிட்ட நான் பேசுறேன். ஒருவேளை நான் சொன்னா அவர் கேட்பார்னு நம்பிக்கை இருக்கு. நீ பயப்படாத என்றான் ஆறுதலாக. நானும் உங்களைத்தான் நம்பி இருக்கேன். கார்த்திக்கிற்கு துணிச்சல் இருந்தாலும் அவரை அப்பா கிட்ட பேச வைக்கிறது நல்லதில்ல. பார்க்கலாம் சுரேஷ் என்றவள் ஆயாசத்தோடு. உங்களுக்கு கஷ்டமா இருக்கா சுரேஷ், நான் உங்களை ரிஜெக்ட் செய்தது என்றாள் மெலிதான குற்ற உணர்வுடன். கண்டிப்பா இல்ல. நீ ஏன் கில்ட்டியா ஃபீல் பண்ற? யார் யாருக்குன்னு ஆண்டவன் எழுதியிருக்கானோ அதான் நடக்கும். புரியலையா? உனக்கு கார்த்திக்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறத போல எனக்கு ஆண்டவன் திவ்யான்னு எழுதியிருக்கான் போல இருக்கு. அதனால தான் அத்தை மாமாவோட ஆசை நிறைவேறாம போயிட்டது என ஷைலுவுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. சுரேஷ், யார் அது திவ்யா? புது கேரக்டர், எப்ப சந்திச்சீங்க என்று வியப்புடன் கேள்வி சரங்களை தொடுக்க மற்றவன் சிரித்து கொண்டே, ஆமாம் ஷைலு, ஐ திங்க் ஷீ வில் பி மை கேர்ள். பட் அவ புது ஆள் இல்ல. நானும் கார்த்திக்கும் யூனிவர்சிட்டியில முதல் வருஷம் படிக்கும்போது ஒரு லீவ்ல கார்த்திக் வீட்டுக்கு அவனோட போனேன். அப்போ அவனோட சித்தி பெண் அவனோட வீட்டுல தங்கி நீ படிக்கிற காலேஜ்ல முதல் வருஷம் படிச்சுட்டு இருந்தா. அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிற முறையில தான் என்கிட்ட பேசினா. நானும் அப்படித்தான் பேசினேன். அப்புறம் ஒரு 4-5 தடவை சந்திச்சிருப்போம். திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்து அவ தன்னோட காதலை சொன்னதும் அதிர்ந்த நான் கார்த்திக் கிட்ட சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு அப்ப காதலை பத்தி எந்த எண்ணமும் இல்ல. என் லட்சியம் ஒண்ணுதான் குறிக்கோளா இருந்தது. அது மட்டும் இல்ல, அவளுக்கு அப்ப 18 வயசுதான். இந்த சின்ன வயசுல காதலிக்கிறது எனக்கு சரியா தோணல. அதனால நான் கார்த்திக் கிட்ட சொல்ல அவன் தன் தங்கையை கண்டிக்க, அதுக்கப்புறம் நான் அவன் வீட்டுக்கு போறதையே நிறுத்திட்டேன். படிப்பு முடிஞ்சதும் நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். நான் சுத்தமா அவளை மறந்துட்டேன். ஆனா அவ என்ன மறக்கலைன்னு நேத்து கார்த்திக் சொன்ன போது தெரிஞ்சுகிட்டேன் என்று சுரேஷ் சொல்வதை ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏன் சுரேஷ், இதை நீங்களும் கார்த்திக்கும் என்கிட்ட இதுவரைக்கும் சொன்னதே இல்ல? என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேத்து வரைக்கும் அவளை பத்தி நினைக்கவே இல்லை. அதனால சொல்லல. அவனுக்கு என் மனசு என்னன்னு தெரியாம எப்படி உன்கிட்ட சொல்லுவான்? அது மட்டும் இல்ல, உன்னை பார்த்தாலே எல்லாத்தையும் மறந்துடுறான் என்று கேலியாக கூற ஷைலு வெட்கத்துடன் அழகாக சிரித்தாள். சோ திவ்யாதான் உங்க காதலியா என்று கேட்க, மேபி இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம் என்று சுரேஷ் 2 விதமாக கூற ஷைலு சற்று குழப்பத்துடன், அது என்ன சுரேஷ் இப்படி சொல்றீங்க? எனக்கு தலை சுத்துது, கொஞ்சம் தெளிவாத்தான் சொல்லுங்களேன் என்றாள். தட் மீன்ஸ் கார்த்திக் சொல்றபடி பார்த்தா திவ்யா என்னை பத்தி போன வருஷம் வரைக்கும் கேட்டிருக்கா. இப்போதைய அவளுடைய மனநிலை என்னன்னு எனக்கு தெரியாது, கார்த்திக்கிற்கும் தெரியாது. அவன் திவ்யாவை நேரில் சந்தித்தால் தான் தெரியும். இல்லை, நான் நேர்ல அவளை பார்த்து பேசினாத்தான் தெரியும். பார்க்கலாம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்காக இத்தனை வருஷம் காத்து கொண்டிருந்தவள் இந்த 1 வருஷத்துக்குள்ள நிச்சயம் அவளோட மனசை விட்டு நான் போயிருக்க மாட்டேன். அப்படி அவள் என்னை விரும்பினால் அதை வச்சே மாமா கிட்ட பேச ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றான் யோசனையுடன். சரி, அவங்க எப்படி இருப்பாங்க சுரேஷ் என்றவளின் ஆர்வத்தை கண்டு புன்னகைத்து, 5 வருஷம் ஆயிட்டது, அழகாத்தான் இருப்பா. என்கிட்ட அவ காதலை சொல்லும் போது வயசு 18, இப்போ 23 வயசு இருக்கும். நிச்சயம் அவகிட்ட மனசளவுல ஒரு முதிர்ச்சி இருக்கும் என்றவன் அவளை பற்றிய நினைவுகளில் மூழ்கிவிட்டான். நகைக்கடையில் வேலைகளில் மூழ்கி இருந்தவர்கள் மதியமானதும் ஹோட்டலுக்கு சென்று மெனு ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்த நேரத்தில் ஷைலு கார்த்திக்கை பற்றிய நினைப்பில் மூழ்கிவிட சுரேஷ் அவள் முன்னால் சொடக்கு போட்டு கூப்பிடவும் சட்டென விழித்து அசடு வழிந்தாள். சாரி சுரேஷ், ஏதோ ஞாபகம் என. ஏதோ ஞாபகம் இல்லம்மா, கார்த்திக்கோட ஞாபகம், சரியா என்று கிண்டல் அடித்துவிட்டு, சரியான ஜோடிதான். கார்த்திக் என்னடான்னா மூச்சுக்கு 300 தரம் ஷைலு ஷைலுங்கிறா. நீ என்னன்னா அடிக்கடி கார்த்திகை பத்தி நினைச்சிட்டு வேற உலகத்துக்கு போயிடுற.
இது சரிப்பட்டு வராது. உடனே மாமா கிட்ட பேசி ஏதாவது செஞ்சாதான் நீங்க 2 பேரும் அடங்குவீங்க என்றான் கேலியாக. ஷைலு பதறி, ஐயோ சுரேஷ், அப்படி ஏதும் செய்திடாதீங்க, நான் சொல்லும் போது பேசுங்க ப்ளீஸ் என்ற கண்ணால் கெஞ்சவும். ஏய் பயப்படாத, நான் சும்மா தான் சொன்னேன். உன் அனுமதி இல்லாம இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், போதுமா என்று சுரேஷ் உறுதி கொடுக்க நிம்மதியாக தலையசைத்தாள். சரி, டென்ஷன் ஆனது போதும், சாப்பிடு. நீ சரியா சாப்பிடலைன்னா கார்த்திக் என்னை உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ணிடுவான். உன்னை பார்த்து கொள்ள சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான் என்று அத்தை மகன் புலம்புவதைக் கண்டு ஷைலுவின் விழிகள் கனிந்தன. ஏன் கார்த்திக் சொல்லவில்லை என்றால் நீங்கள் என்னை கவனித்துக் கொள்வதே இல்லையா? நீங்கள் எனக்காக பார்த்து பார்த்து செய்யறீங்க. உங்க மனசு கஷ்டப்படும்படி நடப்பனா? கார்த்திக்கை இதில் இழுத்தால்தான் சாப்பிடுவனா என்ன என்றாள் நெகிழ்வுடன். தட்ஸ் குட், கண்டுபிடிச்சிட்டியே. நான் இப்படி கார்த்திகை இழுத்தாத்தான் தலைவனின் பிரிவு தாங்காமல் பசலை அடையாமல் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குவாயின்னு சும்மா ஒரு பிட்டு போட்டேன் என்று சிரிக்கவும் ஷைலவும் அவனின் சிரிப்பில் இணைந்து கொண்டாள். சிரித்துவிட்டு, பிட்டா போடுறீங்க, எனக்கு ஒரு நேரம் வராமலையா போயிடும்? திவ்யா வரட்டும், அப்புறம் நான் உங்களை ஒரு வழி செய்யறேன் என்று போலியாக மிரட்ட சுரேஷ் பயந்தவன் போல நடிக்கவும் இருவரும் சேர்ந்து சிரித்தனர். பேசிக்கொண்டே சாப்பிட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததும் ஷைலுவின் போன் அழைத்தது. அவள் போனை எடுப்பதற்கு முன் நிச்சயம் கார்த்திக் தான் என்று கூறிவிட்டு ஷைலுவிடம் இருந்து போனை வாங்கி, டேய் அடங்கவே மாட்டியா? பெங்களூர் போய் கம்பெனி வேலையை பாருடான்னா இங்க அடிக்கடி போன் போட்டு கடலை போட்டுட்டு இருக்க என்று போலியாக மிரட்டி கிண்டல் செய்தான். டேய், உன்னை யாருடா நந்தி மாதிரி நடுவுல வர சொன்னது? நான் என் ஸ்வீட்டியோட பேசலாம்னு ஆசையா போன் செஞ்சா நீ ஏன்டா எடுத்து கழுத்து இருக்கிற என்ற கார்த்திக் வேண்டும் என்றே கடுப்படித்தான். அட பாவி, நான் உனக்கு நந்தி ஆயிட்டனா? நீ நேர்ல வா மகனே, உன்னை வச்சுக்கிற என்று சுரேஷ் போலியாக மிரட்ட, சரி சரி, நம்ம சண்டை அப்புறம் நேர்ல வச்சுக்கலாம், இப்ப ஷைலு கிட்ட குடுடா ப்ளீஸ் என்று கெஞ்ச, அப்படிவா வழிக்கு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ என்கிட்ட கெஞ்சத்தான் வேணும் என்று கெத்தாக கூறிவிட்டு சிரித்து கொண்டே ஷைலுவிடம் போனை கொடுத்தான். அதுவரை அவர்கள் இருவரும் போடும் போலியான சண்டையை ரசித்து கொண்டிருந்தவள் போனை வாங்கியதும் நீ பேசு என்று சைகையில் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்ற சுரேஷை நன்றியுடன் பார்த்தாள். ஷைலுவின் குரல் கேட்டதும் சந்தோஷமாக, ஹாய் ஸ்வீட்டி, நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா என துள்ளலுடன் விசாரிக்க, கார்த்திக் ஒவ்வொரு கேள்வியா கேளுங்க என்று சிரித்தவள், நான் இப்பதான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? கம்பெனி வேலையெல்லாம் முடிஞ்சதா என்று விசாரித்தாள் அக்கறையுடன். ஹலோ மேடம், என்ன சொல்லிட்டு நீங்க அதே மாதிரி கேக்குறீங்க என்று கேலி செய்தவன், என் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டது, நான் இப்பதான் சாப்பிட்டேன், எனக்கு சாயங்காலம் ஃப்ளைட், அநேகமா நைட் பாண்டிக்கு போயிடுவேன், நீ எப்படா வர? சுரேஷ் 10 நாளைக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கான். நான் வேணும்னா வந்து உன்னை அடிச்சுக்கிட்டு வரவா? நான் உன்னை பார்க்காம எப்படிடா இருக்க போறேன் என்று ஏக்கமாக படபடவென்று அவன் சொல்வதை கேட்டு ஷைலு சிரித்து கொண்டாள். இப்போ அப்படித்தான் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஏக்கம் எல்லாம் போயிடும், அப்படித்தானே என்று அவனை சீண்ட, ஹேய் நீ சொல்றது எனக்கு புரியல என்றான். அது வந்து கார்த்திக், நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னால விழுந்து விழுந்து காதலிப்பாங்க, அவங்க நடக்கும்போது ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க நடுவுல காத்து கூட போக முடியாது, அப்புறம் கல்யாணம் ஆனதும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நடுவுல சைக்கிள் போற அளவுக்கு இடைவெளி வரும், கொஞ்சம் வருஷம் ஆனதும் நடுவுல பஸ்ஸே போகும், நீங்க எப்படி என்றாள் சிரிப்பை உள்ளடக்கி. உனக்கு உததான் கிடைக்கும் இந்த மாதிரி பேசினா, சீக்கிரமே உன் அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய், அதுக்கப்புறம் பார்க்கலாம், நீ சொல்ற மாதிரி நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் என்று செல்லமாக கோபித்து கொண்டான். ஐயோ என் செல்லம் இல்ல, சும்மா கிண்டல் பண்ணப்பா என்று சிரிக்க, ஆஹா இதுக்கு மேல எனக்கு தாங்காது, நான் சென்னைக்கே வந்துடுறேன், நீ என்னைக்கு பாண்டிக்கு போறியோ அப்ப நானும் உன் கூடவே வர்றேன், நீ இந்த மாதிரி பேசி என்னை மூட கிரியேட் செய்யாத, அப்புறம் ஆபத்தாயிடும் என்று அடிக்குரலில் கொஞ்சினான். ஏன் நீங்களும் எதிர்காலத்தில் அப்படித்தானோ என்று மீண்டும் சீண்ட, ஆஹா இதுக்கு பதில் இப்ப சொல்ல முடியாது, நேர்ல உன்னை சந்திக்கும் போது கண்டிப்பா தர, இதற்காகவே நீ சீக்கிரம் வரணும், இப்படி கேட்டதற்கு ஒரு பெனால்ட்டியும் உண்டு,
அதை கண்டிப்பா கட்டணும். அது என்னன்னு நேர்ல சொல்றேன் என்றான் இரக்கத்துடன். ஐயோ கார்த்திக், உங்களை என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல என்றவளின் சினுங்களுக்கு. அத பத்தி நீ கவலைப்படாத, என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று சிரித்தவன். சரிடா, நம்ம டீல நேர்ல வச்சுக்கலாம். நைட் ஃபோன் பண்றேன், டேக் கேர் என்ற போனை வைத்தான். அத்தையின் அன்பிலும் சுரேஷின் பாசத்திலும் கார்த்திக்கின் காதலிலும் நனைந்தவளின் நாட்கள் சுகமாக உருண்டோடின. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.